காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரவை பணியாரமும் வெங்காய போண்டாவும் செய்ய போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரவை பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அதே சைஸ் கப்பில் 1/2 கப்பு மைதா மாவு இதையும் நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 கப்பு ஜீனி இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு பச்சை பழம் கிடச்சிச்சு. நீங்கள் எது செவ்வாழை எது வேணாலும் எடுத்துடலாம். பூவம்பழம் வேண்டாம், இந்த மஞ்சப்பழம் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இதில் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். எனக்கு பால் 1/2 கப் ஊற்றிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது மாவு. இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் ரெண்டாவது கொஞ்சமாக அலசி ஊற்றிருக்கேன். இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பிரிஞ்சிடும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போது இதில் ஏலக்காய் பவுடரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சோடாப்பூ, ஆப்ப சோடா ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம கோதுமை போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டு, வெங்காய போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டு ரெண்டையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போது வெங்காய போண்டா ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா உதுத்து விட்டுருவோம். இதில் மல்லி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இது ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரமும் கிடைக்கும் கலரும் கிடைக்கும். நான் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் போட போகிறதில்ல, இது மட்டும்தான். இதில் கொஞ்சமாக கலர் சேர்க்க மாட்டேன். சரி, இன்றைக்கி வீடியோக்காக கொஞ்சமாக சேர்த்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன். உப்பு, மாதிரி போண்டா பஜ்ஜி வளர்றேன் போண்டா பஜ்ஜிக்கெல்லாம் உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டான அளவு உப்பு போட்டால் உப்பு கரிக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பிசைஞ்சிடலாம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதில் 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துடலாம், தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த போண்டா கடையிலலாம் செய்யும்போது மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. நமக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் கோதுமை மாவில் சேர்க்குறேன். இதுவும் நல்லாயிருக்கும். எப்போவும் அடிக்கடி வீட்டில் செய்கிறது தான். திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா உடனே இதை 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டு செஞ்சுருவோம். கொஞ்சம் போட்டுக்கலாம், போதும். வெங்காயம் தான் நிறையா இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு சின்ன சோம்பு சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, இந்த அளவு சோம்பு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். வீட்டில் செய்யும்போது டக்கு டக்குன்னு செஞ்சிடறோமா, வீடியோவுக்கு எல்லாம் மறந்தாமல் எடுத்து வச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒன்று சிலது மறந்துடணும். இந்த அளவுக்கு உருட்டி போடுற மாதிரி எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் சோடாப்பூ சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு சோடாப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றி எடுத்துடலாம். இது ஒவ்வொன்றா தான் போடணும். இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துகிட்டு இப்படி ஒவ்வொன்றா ஊற்றுங்க. வெந்த உடனே அதுவாக மேலே வந்துடும். அடுப்பில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். வேகணும். நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். அப்படியே 2 சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துடலாம். நம்ம நல்லா வருது. எங்கள் ஊரில் இதை அப்பம் சொல்லுவாங்க, ஹோட்டல்லாம். நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரவை பணியாரம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இன்னொன்று ஊற்றிடுறேன். ரவை பணியாரம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது போண்டா போட்டுடலாம். பாருங்கள், நல்லா உருண்டை உருண்டையாக சூப்பராக வந்திருக்கு. இதே எண்ணெயிலே நம்ம போண்டாவை போட்டுடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக போடுவோம், அதான் வேகும், நல்லா உள்ளேலாம் வேகும். மூணாக போடுறேன். நான் அப்பத்துக்காக இந்த குழிச்சட்டி வச்சேன், அதுதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. வேகட்டும். நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம போண்டாவை எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு வேக விடுங்க, உள்ளேலாம் வேகணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. இன்னொரு தடவை போட்டுடலாம். இது சேப்பெல்லாம் வராது, இப்படி இப்படியே எடுத்து போட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பாக இருக்குது, சாஃப்டாகவும் வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போண்டாவும் போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட ரவை பணியாரம், வெங்காய போண்டா ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.